எல்லோருக்கும் சென்றடையலை அப்படின்றதான். இதை பற்றிய உரிமைகள் அது இல்லாதது தான் நம்ம பார்க்குறோம், வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்கட்டாவில் நடந்த கற்பழிப்பு மற்றும் படுகொலை, இப்போ பூதாகரமாக கிளம்பிக்கிட்டு இருக்க திரைப்பட துறைகள், மலையாளம், தெலுங்கு மற்ற பல்வேறு துறைகள்லையும் கிளம்பிக்கிட்டு இருக்க பாலியல் புகார்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சு. இதை தவிர HIV பரவல், அப்போ பாலியல் பற்றிய ஒரு மிகப்பெரிய அறியாமை இருக்கிறது நம்ம பார்க்கணும். உலகம் எங்கும் இதை பற்றிய மிகப்பெரிய ஒரு அறியாமை இருக்கு. அப்போ இதை தெளிவுபடுத்துவதற்காக உலக பாலியல் நல தினமாக உலக சுகாதார நிறுவனமும் உலக பாலியல் நல மருத்துவர் சங்கமும் சேர்ந்து செப்டம்பர் 4 நடத்துறாங்க. மிக உலகம் முழுவதும் 60 நாடுகள்ல இன்றைக்கு கருத்தரங்கங்கள், ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன்ஸ், கான்ஃபரன்சஸ், அதே மாதிரி கண்காட்சிகள், பல நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 60 நாடுகள்ல உலகம் முழுவதும். நாம இதை 20 வருடங்களாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பாலியல் நலம் என்பது எளிமையா ஒரு டைமென்ஷன் இல்லை. இதுக்கு ஒரு 5 முகங்கள் இருக்கு. ஒன்று எமோஷனல், ரெண்டாவது உடல் ரீதியான பிசிக்கல், மன ரீதியான சைக்காலஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், இப்படி பல்வேறு முகங்கள் இருக்கு. எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணலாம். ஒரு சின்ன குழந்தைகளை, ஸ்கூல் போற குழந்தைகளை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண முடியும், தவறாக நடத்த முடியும். உடல் ரீதியான துன்புறுத்தல்கள், அதான் நம்ம பார்த்தோம். கொலை அளவுக்கு நம்ம பார்க்குறோம். இந்த கொலை பண்றது ரிப்போர்ட் ஆகுறது டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. ஒரு 10% கூட ரிப்போர்ட் ஆகுறது. என்ன மாதிரி கேசஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆகுதுன்னா, கடுமையான வன்முறைக்கு ஆளாகி உயிர் இழந்தவர்கள் அல்லது கிட்டத்தட்ட சிகிச்சை மருத்துவமனையில் சேர்ந்து ஆபத்தான நிலையில சிகிச்சை பெறவங்க தான் FIR போட்டு ரிப்போர்ட் ஆகுது. 90% பாலியல் வன்முறைகள், பாலியல் அத்துமீறல்கள் ரிப்போர்ட்டே ஆகிறது இல்லை. ஏன் அப்படி ஆகிறது இல்லை அப்படின்னா, இவை நடத்தப்படுவது குடும்ப உறுப்பினர்களால் நடக்கலாம், பக்கத்து வீட்டு அண்டை அயலார்கள் நண்பர்களால் நடக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம். 71% நெருங்கிய குடும்ப உறவினர்கள் நண்பர்களால் தான் இந்த வன்முறை நடக்குது. ஒரு சிறிய சதவீதம் தான் யார் என்று தெரியாத அயலார்களால நடக்குது. தெரிந்தவர்களால் நடக்கிறது தான் மெஜாரிட்டி. ரிப்போர்ட் ஆகுறது இல்லை, போலீஸுக்கு போறது இல்லை, நம்ம ரெக்கார்ட்ஸ்லையும் ரிப்போர்ட் ஆகுறது இல்லை. ஏன் அப்படின்னா, குடும்பம் பேர் கெட்டு போயிடும், பெண்ணுக்கு பின்னால் கல்யாணம் இருக்காது, இப்படி பல்வேறு காரணங்களால இது ரிப்போர்ட் ஆகுது. அப்போ இந்த பாலியல் வன்முறை என்பது ஒரு கட்டத்துல முழுமையாக தவிர்க்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த உலக பாலியல் நல தினம். இதை கொண்டாடுறோம். இதற்கு பல விஷயங்களை நம்ம பேசணும். இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. என்னென்ன வன்முறைகள் நடக்குது, அதுக்கு தீர்வு அப்படின்னா, ஒண்ணு பாலியல் கல்வி. நம்ம ப்ராப்பரான பாலியல் கல்வி இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். பல நாடுகள்ல இது அதிகமாகிறதுக்கு ஒரு ஆபாச திரைப்படங்கள், சொசைட்டியினுடைய எழுதப்படாத விதிமுறைகள், பெண்ணை அடிமையா பார்க்கறது, சினிமா படங்கள் பெண்ணை ஒரு போக பொருளா பார்க்கறது, பல காரணங்கள். இப்போ ஒரு பெண் மீது வன்முறை செலுத்தப்படும் போது அந்த பெண்ணுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை சொல்லித்தரணும். அப்போ குட் டச், பேட் டச் சொல்லித்தரோம். ஒரு தவறான சூழல் இருக்கு அப்படின்னா அந்த சூழல்ல இருந்து அந்த பெண் எப்படி தற்காத்து கொள்ளணும் அதை சொல்லித்தரணும். இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லித்தரணும். பாலியல் விஷயங்கள்ல 2 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு பாலியல் எக்ஸஸ், அதிகமா வெளியே தேவையற்ற உறவுகள்,
அதனால வரக்கூடிய பால்வினை நோய்கள், HIV தொற்று, பால்வினை நோய்கள், அந்த மாதிரியான தேவையற்ற துன்புறுத்தல்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் காயினோட இன்னொரு மறுபக்கம் வந்து பாலியல் பிரச்சனைகள். அவங்களால முழுமையா உடலுறவு கொள்ள முடியல, 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியல, ஒரு அதுல ஆண்மை குறைவு இருந்தா அது 2 பேருக்குமே தான் பாதிக்கும். ஆணுக்கு மட்டுமல்ல, அது பெண்ணுக்கும் தான். 2 பேருக்குமே அந்த ஒரு இன்பமான வாழ்க்கையை நடத்த முடியாது. விந்து முந்துதல், பல்வேறு பிரச்சனைகள் இவர்களுக்குள்ள இருக்கு. அப்ப இதை எப்படி கையாளுவது, இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு. அதே மாதிரி குழந்தையின்மை வந்து அவங்க பாலியல் பிரச்சனைகள்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. குழந்தை இன்மை, அதனால குழந்தையின்மை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு காரணம். பாலியல் பிரச்சனைகள்ல அவங்களுக்குள்ள உறவு பிரியுறது, விவாகரத்து வருது. இந்த வருடம் வந்து ஒரு புதிய தீம் சொல்லியிருக்காங்க. போன வருடம் கன்சென்ட். போன வருடம் உலக பாலியல் நல மருத்துவர் சங்கம் வந்து கன்சென்ட், ஒரு பெண்ணை ஏதாவது தொடுவதோ ஒரு விருப்பம் இல்லாம எந்த விதமான அணுகுமுறை கூடாது, கன்சென்ட் இல்லாமன்றதுதான் போன வருடம் உலக பாலியல் மருத்துவர் சங்கத்தினுடைய ஒரு ஸ்லோகன். இந்த வருடம் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஒரு நேர்மறையான ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்றது, அதுக்கு ஒரு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. உறவு முறைகளை எப்படி மெயின்டைன் பண்றது. அதனால இந்த பாலியல் நலம் பற்றி நாம தெளிவாக திரும்ப திரும்ப பேசணும். சில நாடுகள்ல ஓரளவுக்கு இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 2 வகை நாடுகள். ஒண்ணு வந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகள். சில நாடுகள்ல நார்வே, சிங்கப்பூர், சில நாடுகள்ல வந்து கடுமையான சட்டங்கள் இருக்கு. பெண்கள் மீதான எந்த விதமான அத்துமீறல்கள், வன்முறையும் கடுமையான தண்டனை. 2வது சோசியலிச நாடுகள்ல பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கு. அங்க சமத்துவம், பாலியல் சமத்துவம் இருக்கு. பாலியல் சமத்துவம் இல்லாத, எந்த விதமான ஒரு பாலியல் கல்வியும் இல்லாத நாடுகள்ல மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்கு. இந்தியா போன்ற நாடுகள்ல நிறைய பார்க்கிறோம். பாலியல் தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் HIV தொற்று அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் ஒரு வருடத்துல ரிப்போர்ட் ஆன கேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 31,000 கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. இது வந்து ரிப்போர்ட் ஆகிற கேஸ். கிட்டத்தட்ட 16 நிமிடத்திற்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை ஏதாவது நடந்துட்டு இருக்கு. ஆனா இதோட இன்னும் உண்மையில அதிகமா இருக்கலாம். ஏன்னா 140 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய ஜனத்தொகையில் ஒரு நாட்டுல இன்னும் அதிகமா இருக்கும். ரிப்போர்ட் ஆகிற கேசஸ் மட்டும்தான் ஆணையம், இது சம்பந்தப்பட்ட ஆணையத்துல அந்த தகவல் இருக்கு. ரிப்போர்ட் ஆகாத கேசஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்து பாலியல் பிரச்சனைகளோட இருக்கிறவங்க அப்படின்னா குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, இதெல்லாம் புதிய நவீன கண்டுபிடிப்புகளை நம்ம இதோட சேர்த்து இந்த நிகழ்ச்சியில சொல்றோம், இந்த கண்காட்சியில கொண்டு வரோம். நவீன கண்டுபிடிப்பு அப்படின்னா உலகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு புத்தம் புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னா அது ஸ்டெம் செல்ஸ் தான். ஸ்டெம் செல் விழிப்புணர்வு தினமும் அடுத்து வருது. 2ஐயும் சேர்த்து பாலியல் நலம், ஸ்டெம் செல் விழிப்புணர்வு, இந்த கண்காட்சி நடக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை பல்வேறு விஷயங்களை ஸ்டெம் செல் வந்து சரி செய்யுது. ஸ்டெம் செல் வந்து ஏற்கனவே நம்ம பாடியில எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட இடத்துல வந்து அது நோய் சரியாகாது. அப்ப ஸ்டெம் செல்களை நம்ம உடல்ல இருந்து எடுக்க முடியும். நம்ம வயிற்றுல இருக்க கொழுப்பு வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கும் தொப்பை வச்சிருக்கவங்க எல்லாம் அதை எப்படியா குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த வயிற்று கொழுப்புல இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம், அதுல ஸ்டெம் செல்கள் 500 மடங்கு அதிகம். இந்த ஸ்டெம் செல்களை எடுத்து பாதிக்கப்பட்ட இடத்துல செலுத்தும் போது அந்த இடத்தை ரிப்பேர் பண்ணுது. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த நோய்களை சரி செய்ய முடியும். சிகிச்சை பண்ண வேண்டியது அந்த அளவுக்கு. அது ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்புல இந்த ஸ்டெம் செல்ஸ் செலுத்தும் போது ஆண்மை குறைவை அது வந்து சரி செய்கிறது. ஆணுறுப்பை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் பண்ணி சரி பண்ணுது. அதே மாதிரி குழந்தையின்மைக்கு வந்து ஓவரிஸ், கருமுட்டைகளை
அதை டாக்டர்கள் பேச போறாங்க. கருமுட்டைகள் உற்பத்தி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு, விந்தணுக்கள் இல்லாதவர்களுக்கு விந்தணுக்களை உற்பத்தி பண்றதுக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த ஸ்டெம் செல் செய்து அதை பற்றிய விரிவான ஒரு அற்புதமான கண்காட்சி இருக்கு. மேல 2வது மாடியில் இருக்கு, கீழேயும் இருக்கு. நீங்க எல்லாரும் அதை பார்த்து பலனடையணும். பொதுமக்களுக்கான கண்காட்சி இது. பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையாக இது இந்த கண்காட்சி 4 நாட்கள் 5 நாட்கள் நடக்கும். இன்றையிலிருந்து 8ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த கண்காட்சி தொடரும். காலை 7 மணியிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இலவசம், அனுமதி இலவசம். எல்லாரும் வந்து பார்க்கலாம், பயனடையலாம். வருபவர்களுக்கு வந்து எளிமையான பரிசோதனைகள், ஒரு 4000 ரூபாய்க்கு ஒருத்தான பரிசோதனைகள் இலவசமாக பண்ணப்படும். இலவச ஆலோசனையும் கொடுக்கறதுக்கு டாக்டர்கள் இருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. டாக்டர்கள் இலவச ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ அனைவரும் இதுல பங்கு பெறணும். நாங்க வந்து இந்த சிகிச்சை முறையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரீப்ரொடக்டிவ் கிளினிக் அண்டர் ஒன் ரூஃப் பண்ணது எங்க ஹாஸ்பிட்டல் தான். 31 வருடங்களாக நாங்க இதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை என்பது எல்லாருக்கும் தேவையில்லை. 22% to 27% மட்டும்தான் இந்த நவீன சிகிச்சை முறைகள், ஐவிஎஃப் முறைகள் தேவை. குழந்தைமைக்கான காரணங்கள், பல காரணங்கள் இருக்கு. அடிப்படையான காரணம் என்ன? அந்த காரணத்துக்கான சிகிச்சை முறை கொடுக்கறது தான் சரியான விஷயம். ஏன்னா குழந்தை பேருங்கிறது இயற்கையா வருது. பிரெக்னன்சி நேச்சுரல் பிசியாலஜி. இந்த பிசியாலஜி நடப்பதற்கு தடையான விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யறதுதான் சிகிச்சை. இந்த சிகிச்சையில எளிய மருந்துகள் நம்ம சரிப்படுத்தலாம், எளிய மாத்திரைகள் சரிப்படுத்தலாம். தேவைப்பட்ட சில அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோபி, ஹிஸ்ட்ராஸ்கோபி முறைகளை சரிப்படுத்தலாம். இன்னும் அதிகமா பார்த்தா எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்ல 25% பாலியல் பிரச்சனைகளால, செக்ஸ் பண்ண முடியாம, அன்கன்சுமேட்டட் மேரேஜ், தாம்பத்தியம் கொள்ள முடியலன்ற ஒரே காரணத்துக்காக குழந்தை மேலால பாதிக்கப்பட்டு 7 தடவை 8 தடவை ஐவிஎஃப் பண்ணி எங்கிட்ட வரவங்க இயற்கையில குழந்தை பேர் பெற்றிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. எளிமையான முறையில அவங்க தாம்பத்திய உறவை சரிப்படுத்தினீங்கன்னா அவங்க வந்து 2 கன்சல்டேஷன்ல சரியாகி குழந்தை பெற்றுருவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த செலவுகளுமே இல்லை. ஒரு கருக்குழாய் அடைப்பா இருந்தாலோ, இல்ல விந்தணுக்கள் உற்பத்தி திறன் குறைவா இருந்தாலோ, விந்தணுக்களே இல்லாத நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நவீன சிகிச்சை முறை. இது தவிர கொஞ்சம் வயதானவர்களுக்கு நவீன சிகிச்சை முறை. அதுக்கும் ஒரு ஸ்பெஷலா வந்திருக்கிறதா இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. இந்த ஸ்டெம் செல் தெரப்பில ஈவன் சினை முட்டைகள் ரொம்ப குறைவா இருக்க பெண்கள், ஏன்னா இப்ப நம்ம அதிகரித்து வருகிற 3 விஷயம். இன்னைக்கு வந்து திருமண வயதுங்கிறது ரொம்ப அதிகம். முன்னாடி வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர். ஆனா இன்னைக்கு வந்து திருமண வயதுங்கிறது சாதாரண 30 வயதுக்கு மேல வருகிறவங்க நிறைய பேர். 29 வயதுல கல்யாணம் பண்றவங்க நிறைய பேர். செட்டில் ஆனப்பறம் தான் கேரியர் செட்டிலிங், அப்புறம் தான் குழந்தை கல்யாணம், அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க நினைக்கிறவங்க ரொம்ப அதிகம். ஸோ இந்த காலகட்டத்துல வயது அதிகமாகும்போது கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவாகிறதுங்கிறது எல்லாரும் அறிந்த விஷயம். இதனால குழந்தையின்மை என்பது அதிகரித்து வருகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் நிறைய ஆச்சா, நிறைய பேர் கேட்டீங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திருமண வயது, குழந்தை பேர் எடுத்துக்கொள்ற வயது. 2வது, இன்னைக்கு நம்ம பாதிக்கப்படுற பல விஷயம் என்விரான்மெண்டல். நம்ம சாப்பிட்றதுல இருந்து, குடிக்கிறதுல இருந்து, பாக்கு எல்லா உணர்வுகள் நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருள்கள்லயும் கெமிக்கல்ஸ் இருக்கு. இவை அனைத்துமே எல்லா ஹார்மோன் டிஸ்ரப்டர்ஸ், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டர்ஸ் சொல்றாங்க. இந்த எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன் வந்து எல்லா செல்களையும் பாதிக்கிற மாதிரி விரைவில் உற்பத்தி ஆகிற எக் செல்ஸ், அதாவது ஊசைட்ஸ், ஸ்பெர்ம்ஸ், இதற்றை அதிகமாக பாதிக்கிறது. அதனால எனக்கு ஒரு பெரிய இஸ்ரேல்ல எடுத்த ஒரு பெரிய ஆய்வின் படி ஒவ்வொரு வருடமும் விந்தணுக்களுடைய உற்பத்தி திறன் 1% குறையுதுங்கிறாங்க. 1950ல இருந்து 60 வரைக்கும் ஒரு 10 வருடத்துல எடுத்த ஒரு ஆய்வின் கணக்குப்படி அதுக்கு முன்னாடி இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை 10% அந்த 10 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. சோ இத கணக்கு பண்ணா இன்னொரு 40-30 வருஷத்துல விந்தணுக்களே இல்லாத நிலை வருமா அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்நோக்குற ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக கருதுறாங்க. சோ அந்த வகையில ஆண்கள் விந்தணுக்கள் குறைபாடுங்கிறது இதுக்கு பல காரணங்கள். எனக்கு வந்து எபிஜெனடிக் ரீசன்ஸ் சொல்றதா விஷயம். இந்த எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன் அண்ட் எபிஜெனடிக் ரீசன்ஸ் பை த என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ். நம்ம இந்த வார்னிஷ், பாலிஷ், பெயிண்ட், நம்ம போடுற காஸ்மெட்டிக், நம்ம குடிக்கிற தண்ணி, எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் அனைத்துமே எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷனை உருவாக்குகிறது. அது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மாதிரி வருது. அதனாலதான் இன்னைக்கு வந்து விந்தணுக்கள் குறைவாகிறது, கருமுட்டைகள் குறைவாகிறது, இளவயது பெண்களுக்கு எக்ஸ் குறைவாக. சோ இந்த மாதிரியானவங்களுக்கு தான் சிகிச்சை முறைகள்ல நவீனா நம்ம நினைக்கிறோமே தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி சிகிச்சை தேவையில்லை. அதற்கான வழிமுறை தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கிறது. ஸ்டெம் செல்ஸ்ல முக்கியமான விஷயமே அது வந்து ஒரு ரிப்பரேட்டிவ், அதை ரீஜெனரேட் பண்ணுது, அந்த ஃபங்க்ஷன்ஸை ரெஸ்டோரேட் பண்ணுது, அதுக்கு செயலிழந்த செல்களையும் செயல்பட வைக்கிறது.
இதன் மூலமாக ஒரு இயற்கையாக அவங்களோட உடலில் உள்ள ரிப்பேர் நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா உடனே அந்த இடத்துல வந்து பிளேட்லெட் அது கட்டு ஸ்டெம் செல்ஸ் வந்து தான் அதை வந்து சரி செய்யும். இதனை சரி செய்வதற்கான அடிப்படை முறை தான் இப்போ ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்த அழிகிற செல்ஸ் எல்லாத்தையும் புதுப்பித்து உருப்பித்து அதை உருவாக்குறதுக்கான வழிமுறை இந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில இதற்கான நவீன சிகிச்சை முறைன்னு இந்த மாதிரி இழந்து வருகிறவங்களுக்கு தேவைதானே தவிர எல்லாருக்கும் சிகிச்சை முறை தேவையில்லை. எங்ககிட்ட உள்ள டேட்டால பார்த்தா பிசிஓடி 60% பேஷண்ட்ஸ் இருக்கு. இவங்களுக்குலாம் எளிமையான மருந்துகள் மாத்திரைகள் மூலமாகவே வாழ்க்கை முறைகளை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே அவங்க வந்து இயற்கையாவே குழந்தை பெறுவாங்க. இது தவறாக அவங்களாம் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லைன்னா உடனே இப்ப இருக்கிற மக்களோட எண்ணிக்கை ஒரு நாங்க பாக்குற மாற்றங்கள் கடந்த 10 வருஷத்துல பாக்குற மாற்றங்கள் என்னன்னா எல்லாரும் உடனே இன்ஸ்டன்ட் ரிலீஸ் கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாருக்கும் மெஷின் மாதிரி ஒரு டச் பண்ணோன்னே எல்லாம் வந்துடும். டச் ஸ்கிரீன் டச் மாதிரி தான் உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குழந்தை வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேரால காத்துக்கொள்ள முடியறது இல்ல, அதை கவனிச்சு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண முடியறது இல்ல, உடனே ஏதாவது ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் பல ஐவிஎஃப் சென்டர்ஸ் இன்று உருவாகிருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அவங்க அதுதான் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் நினைக்கிறாங்க. ஒரு ஐவிஎஃப் சென்டர்னாலே செயற்கை கருத்தரிப்பு தான் அப்படின்றாங்க. இது தவறு. அவர்களுடைய அடிப்படையான காரணங்கள் என்ன, அந்த காரணத்துக்கான தீர்வு என்ன, இதை செய்யும் போது இயற்கையில குழந்தை பேர் பெற முடியும். அதுதான் நாங்க ஆகாஷ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில எல்லாருக்கும் இந்த நவீன சிகிச்சை என்பது தேவையில்லை. அப்புறம் இது நீங்க ஆகாஷ் குழந்தை சிகிச்சை மையத்துல எங்களோட 25 வருஷம் இதோட ஒரு இதுவா வந்து ஆகாஷ் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இன்சூரன்ஸ் அரேஞ்ச் நாங்கள் அதை வந்து டைப் பண்ணி HDFஸோட கொடுக்குறோம். இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த சிகிச்சை முறைகளில் இன்சூரன்ஸ் கவர் ஆகாதவங்களுக்குள்ள இந்த மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து வட்டி இல்லாத லோன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். இதன் மூலமாக இல்லாதவங்க கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த எக்ஸிபிஷன் மூலமா பப்ளிக் என்ன சொல்ல வரீங்க சார்? ஒரு விழிப்புணர்வு தான். முதல்ல வந்து பாலியல் பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும் மக்களுக்கு. பாலியல் பற்றிய அறியாமை ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இது வந்து சிறுவர்களுக்கு தான் அப்படின்னு இல்லை, சிறு வயதிலிருந்து நம்ம உயிருள்ள வரைக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. வயதான காலத்துல எந்த வயது வரைக்கும் தாம்பத்தியம் வச்சுக்கலாம், ஒரு 70 வயது 80 வயது உங்களுக்கு உடல் நலிவுற்றுமா, வச்சுக்கலாமா, அது சரியா தப்பா, கர்ப்பப்பை எடுத்துட்டா இல்ல மாதவிலக்கு நின்றுச்சா உறவு வச்சுக்கலாமா, ஏராளமான கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேள்விகள் ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு மசாஜ் பார்லர் இந்த மாதிரியான பாலியல் தொழில் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா இடங்கள்லையும். பாலியல் பற்றிய கேள்வி இப்ப நிறைய வருது. எனக்கு HIV வருமா, பால்வினை நோய் வருமா, திருமணத்திற்கு வெளியே ஒரு பார்ட்டிகள் அது இதுன்னு போயிட்டு, அப்போ அதை பற்றிய ஒரு தெளிவு வேணும். அதே தவிர பெண்களுக்கான பிரச்சனைகள், இந்த மாதிரி பாலியல் அபியூஸ் வந்து நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. 64 சென்னையில எடுத்த ஆய்வு, துலிப் எடுத்த நிறுவனம் எடுத்த ஆய்வு, 64% பெண் குழந்தைகளும் 53% ஆண் குழந்தைகளும் வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்டத்துல பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அப்ப ரேட் எவ்வளவு பாருங்க. பல பேர் என்ன நம்ம நினைச்சுக்கோ, நம்ம வீடுகளில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சேஃப்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேண்டாலும், ஸ்கூல்ல நடக்கலாம், காலேஜில் நடக்கலாம், போற வேன்ல நடக்கலாம், இல்ல நம்ம வீடுகள்ல இருக்க பெரியவங்க, பக்கத்து வீட்டு அங்கிள், யாரு வேணாலும் இதை பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் வந்து இந்த கல்வி மூலமா தான் சொல்லித்தரணும். பெற்றோர்கள் தான் அதை ஆரம்பிக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அப்படி யாரும் ஆரம்பிக்கல. அப்போ இந்த விஷயங்களை பற்றிய இப்போ ஒரு 17 வயது பையன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா எங்க தெரிய முடியும், அந்த மாதிரி அக்சஸே நம்ம வைக்கல. ஆனா வைக்கணும். அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தோம், 9841266666ன்னு. அந்த ஆய்வுகள் 2 நாளைக்கு முன்னால அதை இதுல வெளியிட்டோம். அந்த மாதிரி ஹெல்ப்லைன்ல அவங்க ஒரு செல்போன் இருந்தா அவங்க கால் பண்ணலாம், ஒரு போன் இருந்தா அவங்க கால் பண்ணி அவங்க சந்தேகங்களை தீர்க்க முடியும். அவங்களுக்கான அக்சஸ் இருக்கணும். பல நாடுகள் அதை கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்கள் வந்து டக்குன்னு அவங்கள கேள்விகள், அவங்களுடைய சந்தேகங்கள், அவங்க பிரச்சனைகளை பேசுறதுக்கு கவுன்சிலிங்க்கு யாராவது வேணும் அப்படின்னு. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்ம ஏற்படுத்தணும்.